ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு குருமாங்க. அதுக்கு நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்குறேனுங்க. இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம குருமா செய்யலாங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேனுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. அதில் சின்னதாக பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறணுங்க. கூடவே 2 பச்சை மிளகா, இது கூட ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயங்க, கொஞ்சமாக கருகாப்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்தளவு வெங்காயம் வணங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நான் இந்தளவுக்கு தட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ சின்னதாக ஒரு தக்காளி நம்ம சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வணக்கிக்குங்க. அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகும், இல்லைன்னா பற்றிடும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். 5 to 10 minutes ஆகுங்க வேகிறதுக்கு. இந்த காய் வேகிற கேப்பில் நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு கொஞ்சமாக நான் தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். தேங்காய் பூ கூட ஒரு 2 முந்திரி பருப்புங்க திக்னஸ்க்காக. இதையை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணுங்க. எனக்கு காரம் அளவாக இருக்குது, அதனால நான் மிளகாத்தூள் சேர்த்துல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்குங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான வெஜ் குருமா ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.